சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. பவர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்ட். ஒரு பொண்ணு ஒரு குற்றச்சாட்டோட வந்திருக்கா. என்ன ஒரு தவறான முறையில் ஃபோட்டோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி என் வீட்டுக்காரர் என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு, நான் என் வீட்டில் இருக்கிறவங்களை பகைச்சிக்கிட்டேன், இப்போ இவர் என்ன ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை, நான் சந்தோஷமா இல்லை, எனக்கு ஒரு வழி பண்ணுங்க சொல்லி கேட்டு வந்திருக்கா. ஒரு குடும்ப வாழ்க்கை வந்து இப்படி ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? அந்த பொண்ணு எப்படி அவரை நம்புவா? நிஜமாவே அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா? நிகழ்ச்சியில பார்க்கலாம். உங்க பேர் என்ன? சுவாதி மேடம். என்ன நடந்தது? என்னாச்சு? நான் எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தரை லவ் பண்ணேன். அவர் வேணாம் சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சு 2 பேருமே என்னையும் அவரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் அவனும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான், நானும் வேணான்னு விட்டேன். அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இவரு நான் செஞ்ச எக்ஸ்போர்ட்ல தான் இவர் சூப்பர்வைசரா வந்து ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ரைட்டர் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு பழுகுது, சுவாதி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு எல்லாம் தெரியும் எங்களுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் கேட்டேன், உன்னை இந்த மாதிரி கேட்டிருந்தா நீ கல்யாணம் பண்ணிப்பியா, என்ன இப்படி வந்து கேட்குறியே, அவர் எப்படி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னேன். இதை போய் சொல்லியிருப்பா பழுகுது. அதுக்கப்புறம் வந்து அவர் நான் வேலை செய்யும் போதே வந்து குனிஞ்சு வேலை செய்யும் போது ஃபோட்டோ எடுத்துட்டாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் என்கிட்ட காமிச்சு மிரட்டினாரு. இதை வந்து மற்ற ஜென்ஸு கூட வந்து ஜாயின் பண்ணி நோட்டீஸ் அடித்து ஒட்டிடுவேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டினாரு. நான் வீட்டில் சொல்லலை. அங்கே சொல்லலை? நீங்கள் சொல்லலை, பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இன்னைக்கு நீ நான் கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும் சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் நான் வந்து குடிக்க மாட்டேன், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நான் வந்து என்னுடைய வாழ்க்கைக்காக இந்த மாதிரி சொல்லிட்டேன், மிரட்டிட்டேன், நல்லா வச்சு பார்த்துப்பேன், எல்லாமே நல்லா சொன்னாரு. அழுதாரு. என் வாழ்க்கை ஃபர்ஸ்ட் வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுச்சு, கிட்னி ஃபெயிலியரால் தான் இறந்தாங்க, மற்றபடி என்னுடைய எதுவும் இல்லை, என்னுடைய தப்பு எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு மிரட்டினாரு. சரி, நல்லா பேசினாரு, பாசமா அழுதாரு. ஐயோ, ஒரு வாழ்க்கை இழந்து அழுகுறாரு, இவர் நல்லா தான் வச்சு பார்த்து பருபழுகுது அப்படி சொல்லிட்டு அன்னைக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க வீட்டுல போய் சொல்லல? பெரியவங்களோட பெர்மிஷன் வாங்கல. தப்பு இல்லம்மா, ஒருத்தர் தப்பான போட்டோ எடுத்திருக்காரு, அது சொன்னா எங்க குடும்பமே இருக்காது, போவோம், காலி பண்ணிடுவேன் அப்படி இப்படி சொல்லுவோம். நான் சொல்லல. சரி, வீட்டுல சொல்லாம அப்படியே கம்பெனில இருந்தே போயிட்டீங்க? ஆமா. எங்க போனீங்க? திருவள்ளூர்ல கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணாரு, கோவில்ல போய். அவங்க பையனுக்கு என்ன வயசு அப்போ? பொண்ணா? 10 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அப்போ பாட்டி வீட்டுல விட்டு வச்சிருந்தாரு. அப்ப பொண்ணு இப்ப உங்க கூட இல்ல? என் கூட இல்ல. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ண அப்புறம் தான் அப்ப அக்கம் பக்கம் எல்லார்கிட்டயும் பேசுவேன் நானு. உங்களை எப்படி வச்சிட்டு இருந்தாரு? 8 மாசம் நல்லா தான் வச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வளகாப்பு பண்ணணும், உங்க வீட்டுல வந்து வளகாப்பு பண்ண சொல்லு. அப்ப எங்க வீட்டுல வந்து உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கல, நீ ஆசைப்பட்ட, நீ கல்யாணம் பண்ணிக்கின. ஒரே பொண்ணு நீங்க?
ஆமா ம் நீ ஆசைப்பட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கின. எங்க வீட்டுல வந்து வளகாப்புலாம் பண்ண மாட்டாங்க. எங்க வீட்டுல நான் பேசவும் இல்லை அது வரைக்குமே. ம் நான் பேசல. அதுக்கப்புறம் வந்து இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. உன்னால முடிஞ்சா நீ பண்ணு, இல்லைன்னா பண்ணாதானே. பண்ணல அவரு. ம். கன்சீவா இருக்கன்னொடனே வயிறு வலின்னொடனே செக் பண்ணாரு தனியார்ல. அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் போய் பார்த்து எல்லாமே பெத்துக்கிட்டது எல்லாம். பெத்துக்கிட்டப்ப மட்டும் அவங்க வீட்டுல 10 நாள் வந்து பார்த்தாங்க அவங்க அண்ணி. ம் அங்க ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டாங்க. அதனால நான் மற்றவங்ககிட்ட தப்பா எதுவும் நான் பேச மாட்டேன். யாரையும் வந்து சண்டை போட மாட்டேன். ஏன் வேலை உண்டு நான் உண்டு அப்படிதான் இருந்துட்டு இருப்பேன் அந்த வீட்டுல. ஏதாவது ஒரு இதுவுன்னா இவ நான் பேசின மாதிரி சொல்லிடுவாரு. இவதான் பேசினா, இவதான் சண்டை வீட்ல போட்டா. அவர் வீட்ல அவரு வீட்டுல. நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போனீங்களா? இல்ல வீட்ல தான் இருந்தீங்க. வேலைக்கு போக கூடாது சொல்லிட்டாரு. சோ வீட்ல செலவுக்கெல்லாம் காசு கொண்டு வந்து கொடுப்பாரா? அவர் எல்லாம் வாங்கிட்டு வந்து 4000 ரூபாய் வாங்குவாரு. காசு சம்பளம் எத்தனை தர மாட்டாரு. இது வாங்கணுமா அது வாங்கினேன் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளகாப்பு பண்ணல, எதுவும் எங்க வீட்டுல இருந்து செய்யல. வரதட்சணை செய்வாங்க ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் அவர் எதிர்பார்த்து அவர் கல்யாணம் பண்ணின்னு இருப்பார் வலுது. அப்புறம் எதுவும் செய்யல போலன்னு சொல்லுவோம். அவர் சண்டை போட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பொண்ணு பிறந்தப்பவும் வந்து பார்க்கல எங்க வீட்டுல. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அழுதேன். குழந்தை எனக்கு பால் கிடைக்கல, பால் கிடைக்கல, பால் டின்னு தான் வாங்கி ஊத்துறோம், எனக்கு அது கூட எனக்கு காசு இல்லை, எனக்கு வேலைக்கு போல. குழந்தை பிறந்ததுல இருந்து 5 மாசம் வேலைக்கே போல. அவரா வீட்லயே தான் இருந்தேன். அந்த குழந்தை பெற்றுக்கிட்டப்ப காசு ஆள் இல்லை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு கிடைக்கல, வேலை இல்லை, வேலை கிடைக்கல, இப்படி இருந்து வீட்டுல இருந்தாரு. அப்போ வந்து 6000 ரூபாய் அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்காக கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அந்த காசு வச்சுக்கிட்டே அப்படியே ஓட்டிட்டு இருந்தாரு, வேலைக்கே போல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அழுதேன். அப்பா குளிர் இந்த குழந்தைக்கு ஷோட்டர் இல்லப்பா. போனதுல இருந்து 2 வருஷமா பேசாம கொள்ளாம தான் இருந்தேன். 1.5 வருஷமா. பிரசவ டைம்ல கூட உங்க அம்மா வரல. அவ போனா அவ அனுபவிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. அப்பா 1 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரா. என்னுடைய கவலையிலேயே தான் இறந்தது. அப்படியா? ஆமா. இதை நினைச்சு அவரு ரொம்ப அசிங்கமா பேசுறத வந்து அம்மாவுக்கு சுகர் இருக்கு, ரொம்ப அழுவாங்க, அவங்களால முடியாது. அதனால நான் அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன் இவர் பண்றத. அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட ஒரு வாட்டி நான் ஃபோன் பண்ணேன். அப்பா கொடுப்பா அம்மா கிட்ட, எனக்கு பேசணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அழுதேன். அம்மா நான் பண்ண தப்பு தான், நீ என்கிட்ட பேசுமா, எனக்கு யாருமே இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு நான் அழுதேன். அப்புறம் பேசினாங்க. நம்ம பெற்றது ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒன்று ஒதுக்கக்கூடாது, அது என்ன தப்பு பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கோம் சொல்லிட்டு அம்மா பேசினாங்க. வணக்கம்மா. ஓகே. தம்பியாவா? தம்பி. உங்க பேரு? குமரேஷ். என்ன பண்றீங்க? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அப்படியா? அம்மா உங்க பொண்ணு சொன்னா என்கிட்ட விவரமா சொன்னா, இப்போ அவ வந்து உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லைன்னு. அப்ப எப்படிமா இருந்தது உங்களுக்கு? எனக்கு கல்லாய்க்கணும் மேடம், நான் கல்லாய்க்கணும், மனசே கல்லாய்க்கணும். நான் போன இடம் சரியில்லைன்னு என் பிள்ளைக்காக நான் வாழணும்னு இருந்தேன். நான் எங்க வீட்டுக்கார தூக்க மாட்டேங்கிறதுக்கு போனோம், எங்களை யாரும் விடல. இவ சொல்லாம போனதுனால? ஆமா, சோறு கட்டிக்கிட்டு போனப்ப வீடு வரல மேடம். 2 தாங்க தெய்வம்னு நான் பிறந்து வளர்ந்ததுக்கு அர்த்தம் இது 2 தான். எனக்கு வேற வழியே கிடையாது. சொந்த பந்தம்லாம் கூட நமக்கு எதுக்கு? அந்த நேரம் வந்து நிப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. நம்ம 10 பிள்ளைங்க இருந்தா போதும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த பையனாலதான் நாங்க உயிர் வாழணும்னு வாழ்ந்தோம். அந்த பொண்ணு இப்படி பண்ணதுல இருந்து என் குடும்பம் செதறி போச்சு. உங்களுக்கு தெரியுமா இப்படி தப்பான போட்டோ எடுத்து உங்க அக்காவை மிரட்டி தான் கல்யாணம் பண்ணாருன்னு? இங்க வந்த அப்புறம் தானே தெரியும். இங்க வந்தப்புறம் இங்க வந்த அப்புறம் இங்க வந்து பிறகு யாருக்கிட்டயுமே சொல்லல. அக்காவை தப்பாவே நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல? இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு, நம்மளுக்கு அக்காவே வேணாமான்னு சொல்லிட்டான் அவன். இப்ப என்னம்மா பிரச்சனை? ஒரு ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு சந்தேக புத்தி இருக்கு. வேலைக்கு போக கூடாது, வெளியே நின்று பெருக்கினாலோ கொண்டாலோ தண்ணி வந்து வெளியே குழால தான் பிடிக்கணும். குழால பிடிச்சா எதிரில் அந்தாண்ட இருக்கவங்க நான் வந்து தப்பான இதுல பாக்குது அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் பல் விளக்கிட்டு ரோட்ல போறாரு, அவர் என்ன கை காமிக்கிறாராம். உங்களை சந்தேகப்படுறாரு? ஆமா, என் தம்பியோட ஃப்ரெண்டு நான்
வச்சுன்னு இருக்கிறேன்றாரு. உங்க வீட்டுக்காரரை கூப்பிடலாமா? ம் உங்க பேருங்க? ஏகாம்பரம். என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம். உங்க பேருங்க? ஏகாம்பரம் மேடம். ஏகாம்பரம். என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம். ஏன்? என்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து 3 நாளைக்கு தான் இருக்கிறாங்க. யாரு? எங்கள் wife. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை கல்யாணம் பண்ணி? 4 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கல்யாணம் இருந்ததா? என்னாச்சு உங்க மனைவிக்கு? அவங்க என்னாச்சு? கிட்னி ஃபெயிலியரில் இறந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். சரி. நான் அந்த கம்பெனியில் வந்து சூப்பர்வைசராக இருந்தேன். சரி, அவங்கள வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் பண்றேன்னு சொல்லியா லவ் பண்ணியா? உண்மையில பண்ணேன். சரி, அப்புறம் 2 பேரும் பேசி முடிவு பண்ணி தான் 2 பேரும் வெளியே போய் கல்யாணம் பண்ணோம். வேற எதுவும் பண்ணலையா நீங்க? இல்லை மேடம், எனக்கு அப்படி ஒன்றும் நீங்க லவ் பண்றேன்னு சொன்னது அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? இல்லையே. அப்புறம் ஃப்ரெண்டு மூலியமாக அவங்களே வந்து என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சரின்னு ஒத்துக்குனாங்க அப்படின்னு. எதுக்காக ஒத்துனாங்க தெரியாதா? என்னம்மா? செல்லுல நீ போட்டோ எடுத்து மிரட்டலையா என்ன? அப்போ வந்து என்கிட்ட வந்து செல்லு வந்து கேமரா செல்லவே கிடையாது. குழந்தை மேல சத்தியம் பண்றியா நீ போட்டோ எடுக்கல? என்னோட குழந்தை மேலே ஆணையா சொல்றேன். அப்ப நீ பண்ணாத. நீ போய் சத்தியம் வந்து சாமி மேல சத்தியம் பண்ணிட்டு குடிச்சிருக்க. மேடம், குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டு ஒரே நிமிஷம். ஏகாம்பரம், நீதி உண்மையே அப்ப என்ன சொல்ல வரீங்க? அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிட்டா? எனக்கு யாருமே கிடைக்கல. ஓடி போயிட்டா. இருங்க. லவ் பண்ணுவாங்களா? இருப்பா. பொறுமையா இரு உன்னை சாமி. அப்படியே மேய்ஞ்சிரும் நானு. பொறுமையா இரு நானு. குமரேஷ், தம்பி, பொய்யே தவிர அவர் உண்மையை பேசவே மாட்டாரு. நீ கம்மி இரு. கம்முன்னு இரு. ஏகாம்பரம், அவர் உண்மையே பேச மாட்டாரு மேடம். இருமா, நான் கேட்கட்டும். இந்த பாருங்க, நீங்க உண்மை சொன்னீங்கன்னா ஏதாவது பண்ண முடியும். இன்னும் பட்டை தேவையில்லாம நீங்க பொய்யே பேசிட்டு இருந்தீங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மேடம், நீங்க யார ஒண்ணு என் கம்மல்ல இருக்காங்க. அந்த மாதிரி பண்ண எனக்கு அவசியமே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க உங்களை லவ் பண்ணாங்களா? சரி இருக்கு தேவை. லவ் பண்ணனு சொன்னதுனால தான் அவங்க வந்து என் கூட என் பைக் பண்ணி கண்ணுக்கு தெரியல. யாரு லவ் உன்னை பண்ணாங்க? பொந்துரும் இங்கே. குமரேஷ், சா வச்சு சாமி, போட்டுருவாங்க. நீ ஒழுங்கா கம்முன்னு இரு. பேசுறா. அம்மா பாரு. லவ் பண்ண அழகா பாரு. அழகா டேங்க. குமரேஷ். அழகா நீ. நான் உன்கிட்ட எதுவும் பேசணும். அமைதியா இருந்தா அவனை பார்த்து குமரேஷ், பாக்க தேவையில்ல. ஒரு மூஞ்சி தெரிய தேவையில்ல. நான் லவ் என்ன பண்ணி தம்பி, தம்பி, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். நான் பேசட்டுமா? கம்முன்னு இரு. ஏகாம்பரம், நீங்க சும்மா பொய் சொல்லிட்டு இருந்தா நாங்க நம்ப மாட்டோம். நிஜமா நான் போய் சொல்ல மேடம். நீங்க எடுக்கல போட்டோ. நிஜமா கிடையவே கிடையாது மேடம். அப்ப இந்த பொண்ணு பொய் சொல்றதா? இதுக்கு காரணம் வந்து நான் சொல்றேன் மேடம். என்னது? ஜாதி. இதுக்கு காரணம் ஜாதி மேடம். நினைச்ச உன்னை வீட்ல ஜாதின்னா அன்னைக்கே வந்து போயிருக்கணும். ஜாதி மேடம். வீட்ல ஒரு வருஷம் உன்னை உட்கார வச்சிருக்க மாட்டாங்களே. ஒரு ஜாதி பார்த்துருந்தா ஏன் உள்ள வரைக்கும் கூட்டிட்டு ஏன் மேடம், நான் சொல்றது வந்து கரெக்டா கேட்டாதான் அவங்க வந்து ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணி கரெக்டா 1 வருஷம் 4 மாசம் தான் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். சரி. அதுல இருந்து ம். அவங்க அப்பா வந்து போயின்னு இருப்பாரு. ம். சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும். நாங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணின்னு குடும்பம் நடத்தணும். ம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிடுச்சு அந்த பிரச்சனை. ம். கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகலான்ட்டு எனக்கு ஒரு 2வது பையன் வந்து வயிற்றுக்குள்ள இருக்கான். ம். அப்போ இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், நான் வேலைக்கு போகிற டைமில் வந்து இவங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் யார் பார்க்குறான்னு நான் இவங்க வீட்டில் கூட்டி போய் தான் நானே தான் விட்டேன். நானே தான் கூட்டி போய் விட்டேன். 8 மாதம் அங்கே தான் இருந்தோம். அது இந்த கதையெல்லாம் அவங்க சொன்ன அந்த வீட்டுல 8 மாசம் இருந்தீங்கல்ல, அப்புறம் என்ன ஜாதி பிரச்சனை? உங்க ஜாதி பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள ஏத்தி இருக்கவே மாட்டாங்க. சொல்றது உங்க வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள உங்களை விட்டாங்கல்ல, அப்புறம் என்ன ஜாதி பிரச்சனை? இங்க பாருங்க ஏகாம்பரம், ஜாதி பிரச்சனை சொல்றது ஏத்துக்கவே முடியாது. அன்னைக்கே விட்டு இருப்போம். உங்களை பத்தி நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னு சொல்றது அந்த பொண்ணு, அவங்க இல்ல. இல்லை மேடம், அந்த மாதிரி இருக்கவே இல்லை. இத பாருங்க ஏகாம்பரம், மறுபடியும் போய் சொல்றீங்க. மறுபடியும் போய் இல்லை சொல்றீங்க. மேடம், நான் ஏன் போய் சொல்லணும்? இதுல வந்து நான் ஏன் போய் அந்த பொண்ணு தான் சொல்றான் நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னு. அவங்க சொல்லல. அங்க வீட்ல இருக்கிறது வந்து சொல்லிருக்காங்கன்னா எங்க சொல்ற மாதிரி ஜாதி பிரச்சனை. அதுலயே தெரியாது நீங்க போய் சரி மேடம், எனக்கு என்ன பண்ண நீங்க பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. நிஜமா இன்னைக்கு சொல்றேன், வரைக்கும் சத்தியமே blackmail கிடையாது. பண்றாரு. உன் தம்பி விட மாட்டேன். உன் தம்பி இப்ப உங்க அப்பா போயிட்டாரு. உன் தம்பி இருக்க தைரியத்துல தானே இருக்க. போற வழியில நான் ஆள் வச்சு மேடம், போட்டேன்னா நீ என்ன நான் பண்ணுவேன்னு என்ன கேக்குறாங்க. கேக்குறாரு. ஒண்ணுன்னா அவ்வளவுதான் நான் உன் சொல்றேன் கதை. மேடம், கொஞ்சம் நான் tension இல்லை. நீ இருக்கிற இடம் எந்த அந்த இடம் டைம்ல வேணாலும் வந்து இருக்கட்டும். எனக்கு அதை பத்தி நான் வீட்டில் தனியாக இருப்பேன். அவங்க வீட்டில் இருப்பாங்க. நான் என்ன பேசுவேன், இந்த மாதிரி எங்கே இருக்கிறியா, சாப்பிட்டியா கிட்டியா இல்லைன்னு கேட்க மாட்டேன். நான் பண்ணி இங்கே தனியாக இருக்கணும், இங்கே எனக்கு யார் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு தான் பேசுவேன். சரி, பேசின பிறகு 2 பேரும் பார்க்க வந்தால் கொஞ்சம் வார்த்தைகள் விட்டுருவேன் நான். சரி, நீங்க இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு?
எனக்கு என் சரியா இருந்தனா ஏன் குழந்தை எப்படி குழந்தைகளும் பொண்டாட்டியும் வேணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க பண்ண தப்பை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். என்ன தப்பு மேடம்? நீங்க எந்த தப்பும் பண்ணல. இல்லை மேடம், நான் அந்த மாதிரி போட்டோ எடுத்து அவங்களை பிளாக்மெயில் பண்ணவே இல்லையே. உண்மையை பேசுப்பா. நீ வாழ்க்கை ஃபுல்லாவே போய் பேசிட்ட. இதுக்கு மேலயாவது உண்மையை பேசு. என்ன ஒரு வார்த்தைக்கு கூட உண்மை வராது. உண்மையை பேசு. ஏதோ பொய்யே பேசி என் வாழ்க்கையை அழிச்சிட்டேன். இதுக்கு மேல என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. என்ன? இந்த 4 வருஷம் உண்மையை பேசு, உண்மையை பேசு. 4.5 வருஷமா சொல்றேன். 4.5 வருஷமா சொல்றேன். நீ உண்மையை பேசு. போன வாரத்துக்கு முன் வரக்குறோம் நான் சொல்லி அனுப்புறேன். எங்க அம்மா வீட்டுல வச்சு சின்ன இருக்க வயசுமா மாட்டாங்க. இந்த வயசுல எப்படி நான் திருப்பி கட்டி கொடுக்க போது 2 குழந்தைங்களை பெத்துட்டேன். நம்ம உன் வாழ்க்கை முடிச்சிட்டேன். அத சொல்றாரு. இன்னொருத்தவங்களுக்கு கட்டி கொடுக்கறது தான் உன்னை வந்து வீட்டுல கூப்பிட்டு வச்சிருக்காங்க. 9 ஆம்பளை சம்பாதிப்போம். இதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் மேடம். இப்படி ஏகாம்பரம், பேசுறேன். ஏகாம்பரம், கண்டிப்பா நீங்க அவங்களை தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க, கண்டிப்பா அவங்களை கிடையாது. டார்ச்சர் பண்றீங்க, தண்ணி கேட்கல அடிக்கிறீங்க. என் பொண்ணுக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். நீங்க ஏன் போட்டோ எடுத்து அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணீங்க? கண்டிப்பா கிடையாது அதுக்கு மேடம். நீங்க மன்னிப்பு கேட்டாகணும். இல்ல மேடம், நான் இது பண்ணினா தான் மன்னிப்பு கேட்க இடமா முடியும். கிடையாது. நீ கடைசி வரைக்கும் போயே பேசாதப்பா. என்ன நீ தோமா செஞ்சுட்டா போயிட்டு எல்லாமே எங்களுக்கு இந்த வாழ்க்கையே பொய். வேணாம் மேடம். பொய்யே வாழ்க்கையே போய் தான். ஒரு பொய் 2 பொய் கிடையாது. வாழ்க்கையே 4 பொய்யே வருஷம் தான். அந்த வாழ்க்கை அது எவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையுமே இருங்கம்மா, வேணாம் எங்களுக்கு நீ வாழ்க்கை. தானே ஒன்னதானே அவர் மிரட்டி இருக்காரு. இப்ப கேளுமா, நீ மிரட்டலியா? பேசாம இருங்கம்மா, அவ நீ கேக்கட்டும். மிரட்டலியா? என்ன என்ன போட்டோ நாங்க அத்தனை பேரும் உங்ககிட்ட இருக்கோம். இந்த பாருமா, அத்தனை பேரும் உங்கூட இருக்கோம். கேளுமா. போட்டோ எடுத்து நீ மிரட்டலியா? சத்தியமா சொல்லு, நான் போட்டோ எடுத்து உன்னை மிரட்டலன்னு சொல்லிட்டு. போட்டோ எடுத்தியா எடுக்கலையா? என்ன குனியும் போது நீ 4-5 போட்டோ, ஒரு போட்டோ இல்ல 4-5 போட்டோ நீ எடுத்து வச்சிருந்தியா இல்லையா? வீட்டை வந்து சொல்ல வேண்டியது உங்க ஒப்பம் 10 பேர் அடிப்போம். எங்கிட்ட பேசாதீங்க, அவளுக்கு எனக்கு பதில் வந்து சொல்லுங்க. படிக்க தெரியாது. நீ படிக்க தெரியாது, உன்னை படிக்க நான் தெரியாது. ஏமாத்திட்டேனா? எனக்கு வந்து நீ என் போன்ல வந்து வாழ்க்கையை எது ஏமாத்திட்ட. அட்டன் பண்ண தெரியாது. என் பொண்ணு சுத்தி- வாழ்க்கைய சீரழிச்சு செல்லுல வந்து ஆன் பண்ண தெரியும், பொய்யே பேசாத. ஆஃப் பண்ண தெரியும். நான் கடைசியா போட்டோ எடுத்து இது மாதிரி நீ கெடுக்க வந்தியோ தெரியும்பா. அவ்வளவு நீ அனுபவிச்சுட்டு தான் சாவ. நீ இவ்வளவு பேசணும் 4 தெரிஞ்சா வருஷமா நீ போய் பேசுனத நம்பி நீ அடிச்சு நீ குடிச்சு நீ என் குடும்பத்தை அழிக்கணும்னு குறிக்கோள் வச்ச பாரு. உன்னை முன்னேற்றணும் சொல்லிட்டு எங்க வீட்ல நீ கான்ட்ராக்ட் எடுத்து ஏகாம்பரம். செய்யு சொல்லிட்டு 35,000 கொடுத்தாங்க. தம்பி ஃப்ரெண்ட் கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசுறீங்கல்ல நீங்க. அவனே என் தம்பி தான். இது வரைக்கும் நான் அவரை மாமன் என்ன அவன் கூப்பிடுறேன். ஏன்னா நீங்க கேவலமா நடந்திருக்கீங்க, அதனாலதான் அவங்கள அப்படி சந்தேகப்படுறீங்க. வேலை இல்ல. அப்படியே இருந்தா நான் வந்து லாஸ்ட் சான்ஸ் ஏகாம்பரம், உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். உங்களுக்கு அவங்களோட ஒன்னா வாழணும்னு கொஞ்சமாவது ஆசை இருந்தா நீங்க பண்ண தப்ப ஒத்துக்குங்க, என்ன நடந்தது சொல்லுங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பா வேணாம் மேடம், உங்க கால்ல விழுற மேடம், எங்களுக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். இருங்கம்மா இருங்க, உங்க பொண்ணோட பேர்ல இருக்கிறத அந்த குறைய மாத்தணும். செத்துருவேன் நான். நான் இனிமே நல்லவ மேடம், நான் நல்லவ. அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இருமா. இது வந்து எல்லாருமே பார்க்கணும். நான் தப்பானவ இல்லவே இல்ல. நீங்க என்ன பண்ணீங்கன்னு நீங்க ஒத்துக்கணும். இல்ல மேடம், நான் பண்ணதை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா அந்த போட்டோ விஷயம் எனக்கு வந்து கேமரா செல்லு எனக்கு அப்பெல்லாம் என்கிட்ட கிடையாது. பொய்யே ஓகே, செட்டு பேசாதப்பா, மட்டும் பொய்யே பேசாதப்பா. ஓல்டு- அந்த ஓல்டுல செல்லை ஒரு- வந்து நீங்க வச்சு பொய்ய வாங்க. சொல்றீங்கன்னு உங்களுக்கு கல்யாணம் பேசும்போதே ஆன தெரியாது. கல்யாணம் ஆன அப்புறம் நீ ஏன் வச்சு மறுபடியும் வாங்க, மறுபடியும் போய் செல்லை சொல்லுங்க? மேடம், நான் பொய்யே பேசல மேடம். நீங்க பாருங்க, அவ விவரமா சொல்லிட்டா. கேமரா செல் வச்சு அதனால நான் நீங்க போய் மறுபடியும் பேசுறேன். மறுபடியும் போய் சொல்லாதீங்க. எந்த பொண்டாட்டி இப்படி சொல்ல மாட்டா. மேடம், சத்தியமா சொல்றேன். சொல்றேன் அந்த அம்மானால எவ்வளவு வீட்டுல கூட நான் உண்மையை சொல்லல மேடம். நல்லா வச்சிருப்பாரு, வாழ்வாரு, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது மேடம். தெரியும் எனக்கு. வாழ்க்கை நடத்தின அது மட்டும் நான் உண்மை. நான் வாழ்க்கை பண்ணேன், அது உண்மை. ஆனா அவங்கள வந்து நான் வந்து போட்டோ எடுத்தா இப்படி கல்யாணம் பண்ணேன்னா சத்தியமா நான் அந்த மாதிரி சரி, எப்படி நீங்க அவங்கள கல்யாணம், அவங்க எப்படி சம்மதிச்சாங்க அவங்கள கல்யாணம் பண்ணறதுக்கு? நான் இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தேன் மேடம். இந்த கம்பெனில வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனில போய் நான் ஒர்க் பண்ணேன். இவங்களுக்கு செட்டில் என்ன பண்ணா, மாஸ்டர் இங்கேருந்து அந்த கம்பெனிக்கு போய்ட்டா நம்ம அந்த கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிச்சு. அந்த டைமில் வந்து என்னோட லைனுக்கு வந்து ஆள் தேவைப்படுது. அந்த கம்பெனியில் வந்து ஆளுக்கு தேவைப்படுது. அவங்க என்ன பண்ணாங்க, ஆள் கொஞ்சம் சேர்த்துக்குப்பா அப்படின்னா. சரி, இவங்கெல்லாம் வந்து கேட்கும் போது சரி வரேன்னு சொன்னான். வரேன்னு சொல்லிட்டு பிறகு அங்கே போய் சேர்ந்தாங்க, வேலை செஞ்சோம். அங்கே வந்து எல்லாருக்கும் சேலரி கம்மியாக போட்டாங்க. நான் இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து இவங்களை வந்து பார்க்க வந்தேன். இவங்களை எதுக்கு பார்க்க வந்தீங்க? செட்டை மொத்தமாக பார்க்க வந்தேன் மேடம். செட்டை மொத்தமாக பார்க்க வந்தேன் நான். செட்டு மொத்தமாக பார்க்க வந்தபோது இவங்க ஃப்ரெண்டை கேட்டேன் நான். அவங்க பேர் மேனகா.
இவங்க ஃப்ரெண்டை கேட்டேன்னா எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு அவளால தான் கேட்டது. என்ன சொல்லுதுன்னா? என்ன சொல்லுது? அந்த நான் கேட்- ரைட்டரால தான் இருங்க, என் என்ன வாழ்க்கையே சொல்லுது? அழிஞ்சுது. இருமா என்ன சொல்லுதுன்னா நான் என்ன சொன்னேன்னா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிச்சா அப்படின்னா என்ன சொன்னீங்க நீங்க? நான் லவ் பண்றேன்னு சொன்னேன்னா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிச்சா அப்படின்னு லவ் பண்ற ஆளை பாரு எப்படி இருங்கம்மா இருங்க கம்முனு இருங்க இல்ல மேடம் இல்ல மாஸ்டர் ஒத்துக்கினாங்க. ஒத்துனாங்களா? இவங்க ஒத்துனாங்களா? அப்புறம் ஒத்துன பிறகுதான் மேடம் என் கூட வந்து பைக்ல வந்து உட்காந்து ஆமா டூடூர்ல தான் கல்யாணம் பண்ணோம். உன்னைய- ஒத்துண்டு அப்ப அதே நிமிஷம் உங்க பைக்ல வந்து ஆமா, உட்கார்ந்து நான் போனாங்க. உன்கிட்ட love அங்க பண்ணேன், 3 மாசம் phone அவங்க பண்ணி work பண்ணியிருந்தாங்க, நான் வேற company ல work சுத்தனன்னு போய் சொல்லு. அப்புறம் daily பாப்பீங்களா? நான் டெய்லி வந்து பார்த்துட்டு போவேன். ஆ, பார்த்துட்டு போகும்போது அதுக்கப்புறம் நானும் என்ன சொல்றீங்க வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு ம். வரேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வந்து பேக் எடுத்துக்கின்னு டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு நீ அப்பே அந்த சாரிக்கு சுடிதார் ஒன்று அவங்க அந்த சுடிதார் இன்னும் வீட்டில் இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீ பேக் சொல்லுமா என்ன நடந்தது? நான் வந்து தேவி எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இவரு வேலை இல்ல ம். வேலை இல்லாத லே ஆஃப்னு ஒண்ணு விடுவாங்க. ம். அதனால வேலை இல்லையே சொல்லிட்டு இவர் வந்து வேற கம்பெனி போயிட்டாரு. அந்த ரைட்டர் பொண்ணு என்ன சொல்லுச்சு, அம்மா இங்க சம்பளம் ஒழுங்கா போடல, நான் கூட்டின்னு போய் அந்த பொண்ணாலதான் வந்தது மேடம். சரிம்மா. அந்த பொண்ணு கூட்டின்னு போச்சு. ஒரு 6-7 பேர் ஒரு செட்டு நாங்க. ம். அவங்க எல்லாரையும் வந்து கூட்டு போச்சு. சரி. அப்ப இந்த சுப்பரகமல தான் இந்த விஷயம் நடந்தது. ம். ஒரு மாசத்துல யாரா லவ் பண்ணி கூட சரி ஓடுவாங்க. என்னாச்சு சொல்லுமா? நான் அங்க போய் வேலைக்கு ஜாயின் பண்ணோம். வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இவரு போட்டோ எடுத்து மிரட்டினாரு. என்ன எந்த பண்ணாரு? எந்த எப்ப கம்பெனில வந்தாரு? எதுவுமே எப்ப உன்னை மிரட்டல் வந்து சொல்லணும். பார்த்தாரு? அந்த கம்பெனில தான் மேடம் இவரும் சூப்பர்வைசரா ஜாயின் பண்ணி வேலை சரி செஞ்சுட்டு சரி இருந்தாங்க. அப்புறம் உன்னை வந்து பார்த்தாரா அவரு? அங்கேயே தானே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரி வந்து அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ண இந்த மாதிரி கூட்டின்னு போறோம்னு டிசைட் பண்ணிட்டு இங்க இருந்தா நம்ம வந்து பிரச்சனையில மாட்டுவோம் சொல்லிட்டு இவர் வேற கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டு 2 நாளைக்கு முன்னாடி. அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா. நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியவே இல்ல. எப்போ உங்ககிட்ட வந்து போட்டோ காமிச்சாரு? போட்டோ காமிச்சு என்ன சொன்னாரு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ம், கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த கம்பெனில வேலை அது செய்யும் வரைக்கும் நீ உன்னோட சம்மதம் சொல்லவே இல்ல. இல்ல. ம். இல்ல மேடம். ஆனா அவங்க வந்து உங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்களா கல்யாணம் பண்ணிக்கிறியா அந்த பொண்ணு பண்ணிக்கிறேன்? கேட்டு நின்னுது. அதுக்கு அப்ப என்ன நான் சொன்னீங்க? சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணிப்பியா, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா சரி நான் கேட்டேன். சரி அப்புறம் முதல் வாட்டி இந்த போட்டோ பத்தி உனக்கு எப்படி தெரிய வந்தது? இவரு தான் காமிச்சாரு. என்ன சொன்னாரு? இந்த மாதிரி இந்த போட்டோ பாரு அப்படி சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காமிச்சாரு. ம். என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது என்னுடைய போட்டோ. அப்போ நான் வந்து பயந்து தான் இருந்தேன். என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து உன் போட்டோட ஒரு வேற யாராவது ஜென்ஸ் பத்தி நீ தப்பா நான் சொல்லிட்டு நான் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்லவும் நான் பயந்தேன். இந்த விஷயம் வந்து அந்த மேலகான்ற பொண்ணுக்கு தெரியும். இவர் கூட ஜாயின் பண்ணி அவ எனக்கு இந்த மாதிரி வேலை பார்த்து விட்டா. அப்புறம் அதுக்கப்புறம் மிரட்டினாரு. நான் வீட்டுக்கு வந்து சொல்லலை. நான் அழுதுனே தான் போவேன். வீட்டில் ஒரு வாரமா அழுதுனே தான் இருப்பேன். சரி அவங்க என்னவோ ஏதோ ஒன்று தனியாக போய் அழுவேன். அப்புறம் சாப்பிட்டு இப்படி வந்துன்னு போயின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து 2 நாள் முன்னாடியே வந்து இவர் வேற கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து நிறுத்திட்டு இந்த மாதிரி போட்டோ காமிச்சு மிரட்டினாரு. அவர் கூடயே போயிட்டேன். இன்னைக்கு வரலன்னா நான் அந்த மாதிரி அசிங் பண்ணிடுவேன் போவேன்னு சொல்லவும் அவர் கூடயே போயிட்டேன். நாகமாரும். ம், நிஜமா அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை. உண்மையாக நேசித்தேன், உண்மையாக கல்யாணம் பண்ணேன், உண்மையாக 4 வருஷம் பண்ணேன். இது உண்மை. இதுக்கு மேல நான் நீ எதுவும் பேச பொய்யே முடியாது. பேசாதப்பா. உண்மையை நான் பேசு. வந்ததே நான் உங்ககிட்ட என் சொல்லிட்டேன் வாழ்க்கைய மேடம். அழிச்சிட்டேன். உண்மையை பேசு. மேடம், நான் வந்தது உங்ககிட்ட சொல்ல, என்னோட காசு விஷயத்தில் நான் போய் சொல்லுவேன், மற்ற விஷயம் நான் போய் சொல்ல மாட்டேன். அண்ணன் மூடிக்கினே இருந்திருக்குது கல்யாணம் சரி பண்ணி. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா சொல்லுங்க. உங்ககிட்ட? கேளுங்க, ஆ? கேளுங்க. உங்க மனைவி தானே? உங்க பிள்ளைங்களுக்கு அம்மா தானே? இவ்ளோ தூரம் அவ சொல்றா, நீங்க நான் பண்ணல சொல்லும்போது அவளுக்கு தானே அவமானம். நான் உண்மையில இப்ப கூட சொல்ல, நீங்க எப்ப கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் ஒரே வாசம் நேசிது உண்மை. கல்யாணம் பண்ணி அண்ணா அந்த மாதிரி பிளாக் பண்ணி கல்யாணம் பண்ணனு நான் உன்னை எங்க love அம்மா எங்களை பண்ணேனா? பெத்து போடல மேடம். எங்க அம்மா அந்த மாதிரிலாம் எங்களை பெத்து போடல. எங்க அம்மாக்கு 4 பிள்ளை நான் கவர்மெண்ட் தான் வச்சிருக்கோம். கவர்மெண்ட் தான் இருக்கான், கவர்மெண்ட் தான் போய்கின்னு இருக்கேன். இன்னைக்கும் போற இடம் தெரியாம வர இடம் தெரியாம தான் இருக்கிறேன் நான். ஒன்னால ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்கன்னா ஆமா நீ ஒண்ணும் பேசு. பண்ண முடியல. நீ நல்லா பேசுறது போடுமா? எல்லாமே ஒண்ணும் பண்ண முடியல. பொய்ன்னு எனக்கு தெரியும்னா இது எல்லாருக்குமே தெரியும். நீ இது வந்து பேசுறது மேடம், பொய்ன்னு. பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு சரி நீங்க என் வீட்டுல நீங்க தான் plan பண்ணதை பண்றாங்க. ஒத்துக்கிறதா இல்ல நீங்க? நீ இப்ப என்ன வாழ்க்கையில பிரச்சனை? வாழ்க்கையில இப்ப எதுக்கு அவளுக்கு டார்ச்சர் கொடுக்குறீங்க? இப்படி நான் எதுவும் டார்ச்சர் கொடுக்கல. சந்தேகப்படுறது இல்லையா நீங்க? மத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசலையா? ஏன்பா இவர் தப்பா பேசுறது இல்லையா? பேசுவோம். ம். எதிரில எங்க அப்பா வயசு
அவர் வந்து பல்வலிட்டு இருந்திருக்கிறாரு. நான் குழந்தைங்கள வெளியே போகாத வராதா அவரை வச்சுக்கிறதா இது அவன் இந்த வச்சுக்கிறதுல கை காமிச்சு இப்படி வர சொல்லிட்டு போறாராம். நான் வந்து அவனை வச்சுக்கிறது இவனை ஏன் வச்சுக்கிறது அப்படி எல்லாம் அப்பா வயசு பேசுறீங்க? கூட சேர்த்து வச்சு பேசுறாரு. சின்ன பையன் 10 வயசு, அவன் கூட எனக்கு இந்த கனெக்ஷன். மதுரையில இதெல்லாம் வந்து என் வீட்டுக்கு என்கிட்ட நான் இருந்து வாடகை பிரிக்கிறதா கொடுத்து பிளான் வச்சிருந்தேன். வந்து ஒரு நிமிஷம் மேடம். இது உண்மை இது. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினால இவங்க என்ன நடந்தது எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினது எனக்கு தெரியும். நான் வேலைக்கு வந்தேன், காலையில வேலைக்கு வந்துட்டேன். என்ன இருக்கு, நாங்க முன்னாடி பண்ணோம்ல, முன்னாடி நாள் பண்ணது இந்த அவங்க ரிசீவ் கால் இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணீங்க, நான் அந்த நம்பர் எடுத்து அவனுக்கு கால் பண்ணிருக்காரு. அசிங்கமா பேசுறது. நானும் அசிங்கமா பேசுறது. அதான் நான் அதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக உண்மையை சொல்லிடுறேன். நான் வந்து செல்லு கொஞ்சம் கூட நான் கம்பெனிக்கு ஒன்று ஃபோன் அப்படிலாம் நீ பண்ணல. கேட்க பொய் பேசாத. இங்க பாரு, நீ புடிங்க. நீ தான் என் கையில இருந்து புடுங்கல. யார்கிட்ட phone நீ தான் என் பேசி கையில இருந்து நீ புடுங்கல. check பண்றதுக்கு புடிங்கின்னு போனேன். அவங்க பொய் செல்லு பேசாத. அவங்க செல்லு என் செல்ல பேலன்ஸ் இல்ல. சரி நம்ம லோடு வரணும், செல்ல எத்தனை மணிக்கு balance வரணும்னு இருந்ததா? கேட்கறதுக்காக வந்து என் phone செல்ல கொடுங்க. பேலன்ஸ் இருந்ததா? நான் பண்றேன் அந்த செல்லு என் கையில இருந்து புடுங்கினாங்க. புடுங்கினாங்களாட்ட நான் என்ன பண்ண மறுபடியும் புடுங்கி பார்த்தா அது புது நம்பராக நான் ஃபோன் பண்ணிட்டேன். உண்மையில ஃபோன் செல்ல பேலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டோன்னே எவ்வளவு கட் பண்ணிட்டேன். பரவாயில்ல. சரி யார் ஃபோன் நம்பரா இருக்குன்னு கட் பண்ணிட்டேன் நான். நான் வந்து தப்பான நம்பர் எதுவும் வராது, அதனாலதான் நான் வந்து தப்பான கொடுத்தேன். பொண்ணு வந்தா வெட்டிடுவாங்க. அன்னைக்கே ஏன் விட்டு வந்தா அந்த இடம் சரியில்லாத இடம். அன்னைக்கு இந்த இடத்த வந்து நின்னு இருந்ததுன்னா என் குழந்தைக்கு இப்படி நிலைமையில இந்த மாதிரி புருஷனை தேடி வச்சிருக்க போறது கிடையாது. நான் அன்னைக்கு அந்த இடம் எனக்கு வாழ்ந்தேன், தெரியல. வாழ்ந்தேன். இல்லன்னா நாங்க அன்னைக்கே அங்க எங்க வந்துட்டு இருப்போம். வீட்டுல நீ என்ன வேலை எடுத்து செய்யறியோ செய்ப்பா, நீ முன்னேற, நான் எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன்னு கொடுத்தாங்களா இல்லையான்னு கேளுங்க. எவ்வளவு கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சாரு, 35,000 கொடுத்தாங்க. வண்டி கொடுத்தாங்கல்ல, வண்டி என்ன ஜாதி பிரச்சனைன்ற மாதிரி ஒரு பொய்ய சொன்னீங்க. அப்பா வண்டி பிரச்சனையே இவருக்கு இப்போ அதுதான் கொடுத்தாரு மேடம். மேடம். பிரச்சனையே உங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு நான் எடுத்து தூள் போறேன். தூளா உடைஞ்சிரும் மேடம். அவர் அடிக்கிற அடி தூள் தூளா உடைஞ்சிரும். எங்க எனக்கு என்ன வீட்டுல அப்படியே சம்பாஷணம் கொடுக்குறோம். நான் அப்பா அப்பா இந்த கண்டிப்பா பொண்ணு நான் கம்பளை செய்வே எடுத்து இல்லை. போறது. நீங்க அடிக்கவே இல்ல. அடிச்சிரு ஒரு அடிக்கு மேலே அன்னைக்கு கூட இந்த அடிக்கவே வர அன்னைக்கு கூட சரியா ஒரு அந்த தம்பி அடிக்கு மேல சத்தியமா தவடியில ஏன்னா அடிச்சமான ஒரு தவடை full-ஆ வீங்கிட்டு இருக்கு. ஒரு அடிக்கு யாரு மேல நான் அடிக்க பார்த்தாங்களோ, மாட்டேன். ரிப்போர்ட் நீ பாத்துருப்பாங்க, அவங்களே கேட்டு பாருங்க. ஒரு நாள் போய் காய்க்கு கால்ல விழுந்துடுறான் என் இங்க பிள்ளை. போயிருக்குது. இப்படி கிடையாது. ஒரு அடிக்கு மேல அடிக்க மொத்தமா மாட்டேன் பொய் சொல்றாரு இவரு. எத்த வாயை திறந்து உண்மையே பொய்யே பேசு. ஏன் பேசுற? அவ்வளவு அடி அடிச்சு மேடம், போட்டு ஒரு நீங்க தடவை நைட்டு இந்த நான் பக்கம் full-ஆ நீங்க கண்ணி அவங்க போச்சு. பேச மாட்டேங்க. எடுத்து எடுத்து நான் இந்த சைடு ஃபுல்லா இப்படி மறைச்சிட்டு ஒண்ணு இல்ல இப்படியே தான் சாமி பேசுறாங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்தான் என் பொண்ணுக்கு. எப்ப அதை குடுத்துட்டு போன இப்படியே வச்சுன்னு நான் பேசிட்டு வீட்டுக்குள்ள கூட அப்படியே போக மாட்டேன். அனுப்பிச்சேன் நானு. வீட்டுக்குள்ள நாங்க இது வரைக்கும் நாங்க அந்த பக்கமா போக மாட்டோம். இத பாருங்க ஏகாம்பரம், அவங்க 2 பேரும் சொல்றத நான் கேட்கல, உங்க பொண்டாட்டி சொல்றத தான் நான் கேட்டுட்டு என் இருக்கேன். பொண்டாட்டி தனியா வச்சு பேசலாம். பொண்டாட்டி தனியா வாழ்க்கையிலே வச்சுட்டு இப்படி பண்ணிட்டேன். வேணான்றான். என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன நடந்து என்ன ஆக போகுது? என் பையன் அவருக்கு பிறக்கலையா? அவன் வெள்ளையா இருக்கிறானா, இவரு கருப்பா இருக்கிறாரா, எப்படி பிறக்குன்னு கேக்குறாரு. எப்பா? ஏகாம்பரம், லாஸ்ட் சான்ஸ். இல்ல மேடம், எப்போ அவங்க தம்பி என் மேல கைய வச்சானோ இது வரைக்கும் ஒரு சின்ன பையன் கூட என் மேல கை வச்சு இதெல்லாம் உன்னை சும்மா. அடிச்சது இல்ல. நீங்க பண்ண உன்னை அடிச்சது இல்ல. அநியாயத்துக்கு அவளை போட்டு அடிச்சிருக்கீங்க. அவ எவ்வளவு வந்தது அடி அத்தனை மேடம்? பேருக்கு தெரியும். சரிங்க மேடம். அவனுக்கு கோவம் தான் வரும். அவன் கோவத்துல நியாயம் இருக்கு. நீங்க அவங்க அக்காவை தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. இது வரைக்கும் ஒரு உண்மையை பேசுறாரா பாருங்க மேடம். உண்மையை பேசு. எப்பவுமே என்கிட்ட கூட பொய்யாதான் அழுவாரு. அதனால சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க. தம்பி நான் கைய வச்சாலாம் சொல்லாதீங்க. நல்லா மாறிட்டேன். அது அப்படி எப்படி நீங்க அந்த பொண்ணை அப்படி தேவையில்லாம டார்ச்சர் பண்ணுவீங்க? நைட்டு ஃபுல்லா தூங்கவே விட மாட்டாரு மேடம். எழுப்பி எழுப்பி அடிக்கிறாரு. குழந்தைங்கள அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அமிச்சிட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு என்ன போட்டு அவ்வளவு அடி மேடம். அடிச்சு இந்த மூஞ்சி பக்கம் செதறி போச்சு. வலையில கிளையில எதுவுமே இல்ல. இந்த கண்ணு இவ்வளவு பெருசு, இந்த உதடு இவ்வளவு தொங்குது. அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு தூக்கின்னு போக சொல்லிட்டு என்ன அடிக்கிறாரு. பொய் சொல்றாங்களா? 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டு அடிக்கல. போய் தான் அது. சத்தியமா சொல்லி குழந்தைய 2 பேரும் உங்க அம்மாட்ட கொடுத்துட்டு என்ன அடிக்கல. பொய் தான் அது. அவங்கள பார்த்து சொல்லுங்க. அது பொய் தான். உங்க அம்மாட்ட கொடுத்துட்டு நீ குழந்தை என்ன அடிக்கல. உண்மையிலே பொய் தான். உங்க அம்மாட்ட கொடுக்கல. பாரு இப்ப கூட சொல்றேன், என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக எல்லாம் கரெக்டா நீ பிளான் நல்லா பண்ணா. இருப்ப. உண்மையை ரைட்டு. பேசுறல, நீ பாரு. நல்லா இருப்ப. நான் வாழ்க்கையில சரி பாப்பேன். பரவாயில்ல. வாழ்க்கையில பாப்பேன். நீ என்ன போய் பழி பேசுறது வாங்கணும்னு நீ உங்க வீட்டுல வந்து முடிவு பண்ணிட்டாங்க. 4 வருஷம் என்கிட்ட நல்லா இருந்தா. ஏகாம்பரம், என்கிட்ட பேசி அவங்க தான் பேசுறாங்க. அவங்க இது வீட்டுல என் யாரும் வாழ்க்கை. இல்ல இங்க. இது என் வாழ்க்கை. என் தம்பியோ எங்க அம்மாவோ சம்மந்தப்பட்டு பேசாத. இது என்னோட வாழ்க்கை. நான் 4.5 வருஷமா உன்னை நல்லபடியா வரணும், நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீ என்ன சந்தேகப்படுறியோ வேண்டி அடிக்கிற வேண்டி சம்பாரிச்சு ஒழுங்கா எத்தனை வந்து கொடுக்குறியா? அப்ப யார்கிட்ட கொடுக்குறேன் நானு? அட கடவுளே. அதான் யார்கிட்ட கொடுக்குறேன் சொல்லு, அதையும் சொல்லு. நீயே தான் வச்சு நீயே தான் அடிக்கிற. சான்ஸ் கிடையாது மேடம். சம்பாரிச்சு நான் 8 மாசம் இருக்கும் போதே நான்
இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன் மேலே சந்தைக்கு போகிறான்ட்டு அந்த டோட்டலி அந்த நான் சந்தேகப்பட்டேன் டைலர் வேலையை விட்டுட்டு பெரிய ஆள் வேலைக்கு எவ்வளவு போய் பெரிய ஆள் பேசுறது நான் சந்தேகப்பட்டேன் கேட்டு குரு. பெரிய ஆள் வேலைக்கு செஞ்சுனா இல்லைன்னு கேளுங்க. நீங்க ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு இதே பொண்ணு பொய்யா வந்து பேசியிருந்தா நான் இந்த எப்படி விஷயத்துல எல்லாம் மேடம் பொய் சொல்ல மாட்டா. நான் எப்படி அவங்க மேடம் அம்மாவோ வாழ்வேன்? அவங்க தம்பியோ சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். அந்த பொண்ணு சொன்னா நான் நம்புவேன். என் ஏன்னா அவ வாழ்க்கைய சொல்லறது போச்சுன்னு சொல்லிட்டு சாபம் தான் அவ- போடும் மேடம். அவ பாருங்க அவ பொய்யா சொல்றா. உண்மைய எங்க வீட்டுல சொல்ல முடியல, இப்படிதான் நடந்தது சொல்லிட்டு நான் சாகறதுக்கு போனேன் தெரியுமா உனக்கு? நீ பண்ற டார்ச்சர் கொஞ்ச நேரம் சொல்ல, என் வாழ்க்கையே போச்சு, இதுக்கு மேல அது நீ நல்லா வச்சிருப்ப சொல்லிட்டு எவ்வளவு திருத்தணும் தெரியுமா? ஏகாம்பரம் லாஸ்ட் சான்ஸ். எல்லாருக்கும் தவறுகள் வாழ்க்கையில நடக்கும். நான் அவள்கிட்ட பேசுறேன். நீங்க பண்ண தப்பு ஒத்துங்க, மன்னிப்பு கேளுங்க, அவ உங்க கூட வருவான். இல்லை மேடம், நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அட கடவுளே, கண்டிப்பா நான் அட கடவுளே. பாரு மேடம், உங்க ஏரியால எல்லாரும் வந்து என்ன ஓப்பனாக மிரட்டல. சொல்றேன், உங்ககிட்ட உண்மையா பேசுறேன். நான் சத்தியமா அந்த மாதிரி உங்க ஏரியால எண்ணத்தோட எல்லாரும் நான் வந்து என்ன யாருக்கிட்டையும் மிரட்டல. யாருக்கிட்டையும் அந்த எண்ணத்தோட யாருக்கிட்டையும் பழகவே மாட்டேன். நான் நீ பழகவே மாட்டேன். என்னோட ஒர்க்கர்ஸ் 28 பேர். நீ இந்த 28 பேரும் அப்பா, இன்னொரு டைம் இங்க வர சொல்லட்டுமா? அவ்வளவு நீ உண்மையா இருந்த மேடம், உலகத்தையே நீ பாத்துட்டு வந்துரு, அழிச்சிட்டு அவ்வளவு வந்துரு. உண்மையா இருந்தா. கஷ்டப்படுற 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்து உடம்பு சரியான என்னோட காசு எடுத்து கடவுளே. 100 ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல்ல போக சொல்லியிருக்கேன் நான். உனக்குதான் எல்லாரும் 5-10 பிச்சை போடணும் நீ சொல்ற. மேடம், இது உண்மையிலே நீங்க இப்ப சரி இது சொடத்துல கூட ஓரளவுக்கு நான் ஒத்துக்க ரைட். ஆனா அந்த ஒரு நீ விஷயம் தான் மட்டும் ஒரு அளவுக்கு கிடையாது. ஒத்துக்கிறதே, உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்க. நீ கிடையாது, தான் ஒரு நான் அளவுக்கு அடிச்சு சொல்லுவேன். ஒத்துக்கிறதே. என்னால அந்த மாதிரி மைண்டெல்லாம் என்கிட்ட கிடையாது. இன்னைக்குதான்ப்பா நானு மனசு நொந்து நான் சாவு பண்ண அப்புறம் தான் எல்லாம் உண்மையை வந்து சொல்லி நான் அழுததுன்னா என் போதுமா? வாழ்க்கையே போச்சு, இதுக்கு மேல என் குழந்தைங்க போதும். தானே எல்லாத்தையும் வந்து நீ சொன்னது இப்படி கரெக்ட் தான். எல்லாம் பண்ணுவேன், இப்படி எல்லாம் பேசணும்னு தெரிஞ்சா அந்த 4 வருஷம் சும்மா இருந்த மாதிரி அட ஆயுசுக்குள்ள கடவுளே, சும்மா இருந்துட்டு இருப்பேன் நான். அட கடவுளே, 4 வருஷம் அதுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணியா? இதுவே போய் மேடம் அவங்க ஒய்ஃப் வந்து 2005 இறந்துருக்காங்க, ஏன்னா 2008 கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதே மேடம், எவ்வளவு போய் மேடம், பாரு. 1995 9ஆம் மாசம் 10ஆம் தேதி நான் கல்யாணம் பண்ணேன். இவரு வயசு கூட இன்னி வரையும் ரேஷன் கார்டு எனக்கு காட்டல, இது வரையும் voter வயசு ID தெரியாது card மேடம். காட்டல, இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட எதுவுமே படிப்பு கொடுக்க இருந்தா மாட்டாரு, பரவாயில்ல, காட்ட படிப்பு இருந்தா மாட்டாரு. பரவாயில்ல, நான் எனக்கு ஒரு வயசே அடிமை கிடையாது, இவருக்கு. தெரியாது, எனக்கு படிப்பே கிடையாது, சுத்தமா இவரு, படிப்பு. நீ வந்து இந்த உலகத்தையே பிரச்சனையை எப்படி நம்ம ஏமாத்துவ. தீர்த்து வைக்கிறது சொல்லுங்க? அவங்கள என்ன உண்மையா நேசிச்சீங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி 4 வருஷம் குடுத்தனம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. அப்படி இருக்கிற ஒரு மனைவி மேல இப்படி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, அவ பொய் சொன்னான்னு எப்படி உங்களுக்கு மனசு வருது? கேமரா அவங்க செல்லு நீ மனசாட்சி சத்தியமா இல்லாம வச்சிருந்த. ஏன் மேல போய் சொல்றாங்களா மேடம்? மனசாட்சியே இல்லாம ஏன் மேல போய் நான் சொல்றாங்க போய் சொல்றேன், சத்தியமா சொல்லு, கேமரா செல்லு நீ வச்சில்லன்னு சொல்லிட்டு மேடம், எல்லாரும் மேடம், அடிப்பேன்னு தெரியாது, மேடம். செருப்பை கழட்டி அடிப்பேன் நானு. கேமரா செல்லு வச்சில்லன்னு சொல்றேன் நீ. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வச்சில்ல, கல்யாணத்துக்கு அதுக்கு அப்புறம் தான் காசு இல்லைன்னு சொல்லிட்டு சேட்டு கல்யாணத்துக்கு வச்சு வாங்கிட்டீங்க. நான் இப்போ உங்க கையில இருக்கு, அதை ப்ரூவ் பண்ணறது. நீ சேட்டு கல்ல வச்சு வாங்கிட்டில்லையா? அவர்கிட்ட உண்மையை வாங்குறது உன்னோட கையில இருக்கு. கேமரா செல்லு நீ வச்சில்லையா? இந்த சைடுகள்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கேமரா செல்லு வச்சில்ல? கிடையாது. நான் என் குமுறு மேல சத்தியமா சொல்றேன் அடப்பா, நீ மேடம், கடவுளை மேடம், பாப்ப. நீ மேடம், கடவுள் மேல மேடம், சத்தியம் பண்ணிட்டு தானே ஒரு எல்லாம் நிமிஷம், செஞ்ச. ஒரு நிமிஷம். கடவுள் மேல சத்தியம் பண்ணிட்டு தானே எல்லாமே செஞ்ச. குடிச்ச, என்ன சந்தேகப்பட்டது. நான் நல்லவன் சொல்லிட்டு அங்காள அம்மா வந்து குறி சொன்னா நம்புவாரா இவரு? போய் பித்தளத்துல வாழாத, அழிஞ்சிடுவே நீ. சரிம்மா, சரி, உன்னை போட்டோ காமிச்சு மிரட்டினதுனால தான் நீ கல்யாணம் பண்ணியா? ஆமா மேடம், அதான் உண்மை. நான் வந்து இவரை லவ் பண்ணவும் இல்லை, எதுவும் இல்லை. நான் லவ் பண்ணது உண்மை. ஆனா வேற ஒருத்தனை எங்க அப்பா வேணாம்னு சொன்னாரு, 2 பேருமே கூப்பிட்டு வச்சு பேசினாரு. அவனும் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான், நானும் வேணாம்னு சொல்லிட்டு என் வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் வேலைக்கு போயிட்டு நான் வந்து இருந்தேன். நானா துக்கத்துல இருந்தேன், நீ எனக்கு வந்து ஆறுதல் கொடுத்தியா? என்னை வந்து எவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னானா? எதால அடிப்பேன்னு தெரியாது மேடம். அது இவ்வளவு அமைதியாக இருந்தேன், இவ்வளவு பேசுறாங்களே, நான் தனியா எப்படி மாட்டின்னு முடிச்சிருப்பேன். கொஞ்சம் யோசனை நீங்க குத்தம் பண்ணிருக்கீங்க, இல்ல இல்ல, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. அப்ப அதனால நான் சும்மா பண்ணது ஒரே தப்பு உட்கார்ந்திருக்கீங்க. தான். அவளை கல்யாணம் பண்ணதான் என்னோட தவறு. அதுதான், அது அவளை கல்யாணம் மிரட்டி பண்ணது கல்யாணம் என்னோட பண்ணதான் தவறு. தப்பு. அவளை கல்யாணம் பண்ணதான் என்னோட சரி, தவறு. இப்ப என்னம்மா பண்ணலாம்? எனக்கு அவர் வேணாம் மேடம். வாழ்க்கையில பொய்ய தவிர எதுவுமே பேச மாட்டாரு. சந்தேகப்பட்டு அடிச்சுன்னு போயின்னு உண்மையை பேசு. இது வரைக்கும் உண்மையே பேசினது இல்லை. இந்த பொண்ணை இவரோட அனுப்பி வைக்கலாமா? எனக்கு அது சரியா படல. எந்த விதமான பொருத்தம் இல்லாத 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதான் பிரச்சனை. நீங்க சொல்லுங்க நேர்களே, என்ன பண்ணலாம்? எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, உங்க அபிப்பிராயங்களை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்
சொல்வதெல்லாம் உண்மை. பவர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்ட் தொடர்கிறது.